அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஸ்டாலினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபா போடுவேன்னு சொன்ன மோடி இன்னைக்கு வரைக்கும் அதை போடாமல் கேக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கார். அடிக்கடி தமிழ்நாடு பக்கம் வேற தைரியமாக வந்துட்டு போகிறார். அதை பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குதுல்ல. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு திமுக கூட்டங்களுக்கு வருகிற பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபா உரிமை தொகை கொடுப்பதை குஷ்பு இப்படி பொது வழியில் உண்மையை சுட்டி காட்டினா எங்களுக்கும் டர் ஆகுதில்ல. கொடும்பாவி எரிக்கத்தானே செய்வோம். வாயால் பதில் சொல்ல முடியாத விஷயங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நடைமுறை அதுதானே. ஊழலில் மாட்டின அமைச்சருக்கு லாகா இல்லாத மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க நாங்கள். நீதிபதிகள் சொன்னதையும் காது கேட்காதவங்க மாதிரி தடிமரமாக நின்னவங்க நாங்கள். தண்டனையை நிறுத்தி வச்ச மந்திரிக்கு மந்திரி பதவி கேட்டு கவர்னருக்கு லெட்டர் எழுதுனா மந்திரி பதவி கொடுக்க சம்மதிப்பாரா மாட்டாருன்னு பீதி கிளம்புதே நமக்கு. இதில் வேற டெல்லிக்கு வேற ஓடி போனா பச்சை புள்ள மாதிரி அவருக்கு பேதி ஆகாதா? எடப்பாடிக்கு சரியான கூட்டணி அமையலன்னு ஜாலியாக விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ பாஜக கூட கூட்டணி அமைக்க மறுபரிசீலனை செய்வோம்னு எடப்பாடி அறிவிச்சா எங்களுக்கு கொலை நடுக்கம் வரத்தானே செய்யும். மோடியின் கேரண்டியை கிண்டல் அடித்தோம். அவருடைய கேரண்டி மாதிரி நாமளும் கொடுக்கறதா சொன்னால் ஒருத்தனை நம்ப மாட்டேங்கிறாய்யா. ஒரு வாக்குறுதியும் ஒழுங்காக நிறைவேற்றலைன்னு அண்ணாமலை வேற மக்களுக்கு போட்டு கொடுக்குறாரு. நாங்கள் வேணா எல்லாருக்கும் எவர் சில்வர் கரண்டி கொடுக்குறோம். இருக்கிற நிதி நிலைமையில அதை தான் செய்ய முடியும். எலெக்ஷன் சமயத்தில் கோடை மழை வந்து நம்மளை நாரடிச்சிடுமோன்னு உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? வருகிற 20ஆம் தேதி வானிலை அறிக்கைப்படி மழை வந்து சென்னை குளம் ஆயிட்டா நம்ம கதை நம்ம பொழப்பு குளம் ஆயிடுமே. அதை நினைச்சாலே தூக்கம் வரமாட்டேங்குது. இதுல வேற தூத்துக்குடியில இன்னும் மழை நீர் வடியலன்னு வேணுக்குன்னு நம்மளை பீதியை கிளப்புறானுங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போறதுன்னு கவலை ஆட்டோமேட்டிக்கா வந்துடுதே. மிலிட்ரி ஹெலிகாப்டர் வானத்துல பறந்தாலே உணவு பொட்டலம் போடுறாங்களான்னு அண்ணாந்து பார்க்குற தமிழனுடைய கல்ச்சரை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பார்த்தே பயப்படும் நாம இப்போ ஃபேஸ்புக் யூனிவர்சிட்டி, இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டி, எக்ஸ் வலைதள யூனிவர்சிட்டி, யூடியூப் யூனிவர்சிட்டி இதையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டி இருப்பதை மறந்துட்டோம். இந்த யூனிவர்சிட்டியில் எல்லாம் துணைவேந்தர்கள் கவர்னர் போட்ட ஆளாக தானே இருப்பான். பயந்து சாவறதுக்குன்னே பிறந்த ஜென்மையா என்று எங்கள் அப்பன் திட்டுனது சரியாக தான் இருக்கு. காவிரி தண்ணீர் திறந்து விடாத வருங்கால பிரதமர் ராகுல் காங்கிரஸ் கட்சியை சட்டையை பிடிச்சி உரிமையோட கேட்குற இடத்திலா நாம இருக்கோம். எப்படி தண்ணீரை வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு துரைமுருகன் சவால் விட்டுக்கிட்டு சிரிப்பு காட்டுறாரு. அன்னக்கிளி படத்துல சொன்ன மாதிரி சோகத்திலே ஒரு சுகம் இருக்கியா. போதை மருந்து கடத்தல் நின்று போனதால தேர்தல் நிதியும் நின்று போச்சு. 10 ரூபா அணிலும் ஜெயிலுக்குள்ள இருப்பதால பஞ்சப்பாட்டு பாட வேண்டியதா இருக்கு. கைமாத்தா ஜகத் ரச்சகம் பொன்முடி கிட்ட இருந்து வாங்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. தேர்தல் பத்திரம் முடங்கினதால நிதியை சட்டன்னு எடுத்து செலவிட முடியுதா? போதம் தெளிஞ்ச திராவிடன் நம்மளை தானே கேள்வி கேட்பான். நாம அரண்டுகிட்டு இருப்பது NCB கண்காணிப்பில் இருக்கும் மந்திரிகளுக்கும் தெரியல, தொண்டனுக்கும் தெரிய மாட்டேங்குது. தேர்தல் வருதுன்னு குஷியில இருக்கான் போதங்கட்ட போயிலு. தமிழக மக்கள் காரில் போகும் உதயநிதியை எம்ஜிஆரை பார்ப்பது போல பார்க்குறாங்க அப்படின்னு இந்த RS பாரதி RSP மீடியாக்காரங்க போலவே சொல்லி இருக்காரு. MLA MP பதவி ஏதாவது ஒன்று கொடுக்கலைன்னா உளறுவதை நிறுத்த மாட்டார் போல இருக்கு. ஜாபர் சாதிக்கு நண்பன் சதானந்தனை NCB அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. அடுத்தது நம்ம சனாதன நீட்டு எலியை எப்போ தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியலையே. பௌத்துல நெருப்பை கட்டிக்கிட்டு தானே வாய்ச்சவடால் எல்லாம் அடிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த போதை குருக்கள் போதையில் உண்மையாக வளராமல் இருக்கணும். பகவானே பழனியில் தங்கத்தேர் இழுக்கிறேன்னு என் பொண்டாட்டியை விட்டு வேண்டிக்க வேண்டியதுதான். திமுக தலைவர்கள் அப்பப்போ உளறுவது போதை மருந்து சாப்பிட்டு தான் அப்படின்னு என்னையே கண்டுபிடிச்சிடுவானோ. தூக்கம் வராமல் அவதிப்படும் நாமளும் போதை மருந்து சாப்பிட்டா தான் இனிமேல் தூக்கம் வரும் போல இருக்கு. இல்லைன்னா துக்கம்ல வந்துடும்.
எந்த தேர்தல் வந்தாலும் நாம தான் ஜெயிப்போம்னு வீரவசனம் எல்லாம் பேசியாச்சு. நம்ம துட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பது தெரியாம அப்படி பேசிக்கிட்டோம். ரகசிய கஜானால இருந்து துட்டை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம். அண்ணாமலை வாட்சிக்கு பில்ல கேட்க போய் என்னென்னலாம் நடக்குது பாத்தியா அடலேரே, கொஞ்சமாவது அதெல்லாம் நினைச்சு பாத்தியா உடன்பரப்பே? நம்ம வீட்டு வாட்சிக்கும் இப்ப விலை தெரிஞ்சு போச்சு. ஊர் உலகத்துக்கு 2.5 கோடியில 10 வாட்சி வச்சிருக்கிய, வாங்க எங்கிருந்து காசு வந்துச்சுன்னு இப்ப நோண்டுறானுங்க. கொள்ளை கூட்ட தலைவன் எழுதின பேனாவை கூட கடல்ல காட்சி பொருளா வைக்க விட மாட்டேங்கிறாங்க. ஜனநாயகம் இந்த நாட்டில் நனவாடுதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சிபிஐ, என்ஐஏ, இடி, என்சிபி இதுதான் உண்மையிலே இங்க நனவாடுது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அமீர் பாய் புகுந்த வீடும் விளங்காதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. பாய்களை நம்புனா நம்மளை பாயில சுருட்டி கொண்டு போயிடுவானுங்க. நம்பியார் மாதிரி கையை பசைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. தாலிபான்கள் ஒரு தீவிரவாதிகள் அல்லன்னு அமீர் பாய் பேட்டி கொடுக்கும் போதே சுதாகரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப கூண்டோடு சினிமா இண்டஸ்ட்ரியும் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இனி மெகா ப்ராஜெக்ட் சினிமா எடுப்பது எல்லாம் கனவுதானா? தோல்வி மாறன், விஷசேதுபதி, சர்க்கஸு கட்டையன், சகவாசம் எல்லாம் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடுன்னு தெரியாம போச்ச. சனாதனத்தை பழிச்சா கர்மா முழிச்சுக்கோன்னு சொன்னது இதைத்தானா? நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னது மதசார்பட்ட திமுகவுக்கு இப்படி இடைஞ்சலை உண்டு பண்ணிடுச்சேன். ஏசுநாதர் வெறும் களிமண் பொம்மை தான்னு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு வீடியோவை போட்டுட வேண்டியதுதான். மோடி வந்து குடும்ப அரசியல்வாதிகளை கிழிக்கிறேன் பேர் வழின்னு நம்மளை இந்து எதிரியா காட்டி போடுறாரு. போதை மருந்துக்கு டிபேட்டு போடலைன்னு மேடையில எடுத்து விடுவாரு. அதெல்லாம் பயமா இருக்கு. ட்ரக் மாஃபியாவில் கைதானவனுக்கு அயலகாணி தலைவன் பதவி ஏன் கொடுத்த அப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு கிழிப்பாரு. ட்ரக் மாஃபியா கூட எடுத்த போட்டோ ஷூட்டை ஏன் வலைத்தளத்தில் இருந்து நீக்கின அப்படின்னு கேட்பாரு. அது கேட்காத மாதிரி இருந்துட வேண்டியதுதான். வேற வழி இல்லை. பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அப்படித்தானே நாம சமாளிக்கிறோம். தேச துரோக கும்பல் பயங்கரவாதிகளுடன் நான் இண்டி கூட்டணி போட்டு இருக்காங்கன்னு மானங்கட்ட கேள்வி கேட்பாரு. இதுக்கு பேசாம அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா கூட அனுதாப ஓட்டாவது விழும். அதையும் செய்யாம நம்மளை ஏமாத்தி வச்சு செய்கிறாரு இந்த மோடி. தரங்கெட்ட முட்டாள் அன்பரசம் மாதிரி கண்டந்தொண்டமா வெட்டி போட்டுடுவேன்னு பேசினா உள்ள தூக்கி வச்சுடுவாரோன்னு பயம் வந்து தொத்திக்குது. கருப்பு துணியும் ஆட்ட முடியல, கருப்பு பலூனையும் நொட்ட முடியல. நாய்படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. நம்ம கஷ்டம் எவனுக்கு தெரியுது? குலசேகர பட்டணத்துல ராக்கெட் ஏவுதளம் கொண்டு வர சொன்னதே நம்ம தாத்தாதான்னு சொன்னதை யாருமே நம்பின மாதிரி தெரியலையே. கனிமொழி அத்தைய மேடையில வச்சுக்கிட்டு ஆர்எஸ்பி மீடியாக்களை மோடி சாடுனதை அந்த விதவைகள் அசோசியேஷன் தலைவி வேடிக்கை மட்டும்தானே பார்க்க முடிஞ்சது. நம்மளை அந்த மேடையிலேயே ஸ்டிக்கர் குத்தி அரசாங்கம்னு கேவலமாக சொன்னது மட்டும் அல்ல, நமக்கு பிடிக்காத ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெயின்னு வேற கோஷம் போட்டு நமக்கு வந்தது எல்லாமே தக்காளி சட்னி தான்னு காட்டிவிட்டாரே இந்த மோடி. அன்னைக்கு கிழிச்சது போறாதுன்னு மறுபடியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மாஸ்க் காட்டுறாரே இந்த மோடி. அதே கூட்டம் நமக்கும் வரணும்னா எவ்வளவு காசு செலவழிக்கணும்னு துரைமுருகன் அண்ணன் கிட்ட கேட்டா தான் தெரியும். அவருக்கு தான் நல்ல கணக்கு பண்ண தெரியும். தமிழகத்தில் நாம காசு கொடுத்து நடத்திய கருத்து கணிப்பை தகர்த்து எரியத்தான் மோடி வாராருன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. திமுக குடும்ப தற்குறிகளுக்கு ஏனோ தெரியவில்லை. மனசாட்சியை மூடி வச்சுக்கிட்டு ட்ரக் மாஃபியா கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். ஏதோ 8 பேரை சாதிக்கு உளர்னதா சொல்றாங்க. 9 காங்கிரஸுக்கு ராசியான நம்பர் மாதிரி 8 நமக்கு ராசியான நம்பர் இல்லையே. சரி, சிந்திச்சுக்கிட்டு இருங்க, நான் மறுபடியும் வருவேன். வரட்டா? ஜெய்ஹிந்த்.